மாத்திரையினுடைய அளவு அதிகமாக இருந்தால் வரும், அல்லது சாப்பாடு குறைச்சா வரும், இல்லை சாப்பாடு டைம் பிந்தினா வரும். இப்போ நீங்கள் உணவு போடுறீங்க உள்ள போட்டோடனே அது என்ன ஆகுது, கார்போஹைட்ரேட் மாவு பொருள் எல்லாமே குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் ஏறுது. நீங்கள் ஒரு மாத்திரையை அரை மணி நேரம் முன்னால் போடணுங்கிற எதுக்காக வேண்டி அது போட்டால் அது கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரந்து ரெடியாக வைக்கும். அப்போ இந்த பிளட் சுகர் ஏற ஏற அதை கொண்டு திசுக்களுக்குள்ள தசைகளுக்குள்ளெல்லாம் தள்ள வேண்டியது தான் அந்த குளுக்கோஸுடைய வேலை, இன்சுலினுடைய வேலை. அப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 3 இட்லி டெய்லி ரெகுலராக சாப்பிட்றீங்க, ஒரு அரை மாத்திரை போடுறீங்க, இது கரெக்டாக இருக்குது. பிளட் சுகர் 160 170 இருக்குது. சரி, நீங்கள் மாத்திரை ஒரு நாளைக்கு 1 போடுறீங்கன்னு வைங்க, அரை மாத்திரை போடுறதுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 2 பேர் வேலை பார்க்குற மாதிரிலாம் கடற்கடன்னு கீழே இறக்கிறோம். அப்போ 80 70 அப்படின்னு வந்துட்டுனா லோ சுகர் ஆயிரும். 1 மாத்திரை இல்லை, நீங்கள் எந்த நாளும் 3 இட்லி சாப்பிடுவீங்க, அரை மாத்திரை போடுவீங்க. இன்றைக்கி என்ன பண்ணீங்க, இன்றைக்கி நம்ம அங்கே போகிறோம், அங்கே வேறு ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிடலாம், ஒரு இட்லி குறைச்சிக்கலாம் அப்படின்னு குறைச்சிடுறீங்க. அவன் மாவு பொருள் குறைஞ்சி போகுது. மாவு பொருள் தான் குளுக்கோஸு, இதுக்கும் அதுக்கும் தான் மேட்ச் ஆகணும். அப்போ அரை மாத்திரைக்கு அங்கே 3 இட்லி மேட்ச் ஆகணும். நீங்கள் ஒரு இட்லி குறைச்சிட்டீங்க, அங்கே போகிற இடத்துல சாப்பாடு கிடைக்கல, இன்னும் 1 மணி நேரம் ஆகும், நீங்கள் மத்தியான சாப்பாடே சாப்பிடுங்கிறாங்க. ஊடால இன்டர்வல் மீல் நீ ஒன்று சாப்பிடணும், இடைவேளையில் ஏதாவது சாப்பிடணும், அதை சாப்பிடலை, அங்கே வழி இல்லை, அங்கே கூட்டமாக இருக்குது, வேலை நடந்துகிட்டு இருக்குது, எல்லோரும் மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க, நம்ம உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், சும்மா இருக்கீங்க, அப்போ லோ சுகர் ஆகும். ஒன்று மிஸ்மேட்ச் பிட்வீன் டயட் அண்டு டேப்லெட்டு ஒன்று. இன்னும் ரேர் கண்டிஷனில் சிலருக்கு பசி வரும்போது படப்படனே வரும், கைகாலெலாம் வேர்த்துக்கிட்டு வந்துடும், ஆனால் டயபெட்டிக் இல்லை, சும்மா சொங்கியாக இருக்கக்கூடாதுன்னு. அதாவது ஒன்று மாவு பொருள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். மாவு பொருள் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும், கடற்கடனே குளுக்கோஸ் ஏறும், அப்போ இன்சுலின் எக்ஸஸாக சுரக்கும், சுரந்து அது கடற்கடனே வேலை பார்த்து கீழே இறக்கி கொண்டு வந்துடும். மாவு பொருளை குறைச்சி வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் ஒரு 100 கிராம் சேர்ந்துட்டுன்னா மாவு பொருளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போது இது டைஜஷன் ஸ்லோவாக ஆகும். அந்த மாவு பொருள் அந்த ஜீரணம் ஆகக்கூடிய அந்த டைம் ப்ரொலாங்ட் ஆகும். குளுக்கோஸு பைய ஏறும், இன்சுலினும் பைய சுரக்கும், பைய வேலை பார்க்கும், அப்படியே ரெகுலராக போகும். இது ஃபியூயல் மெக்கானிசமாக தான். நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு நீங்கள் வண்டியில் கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவ்வளோதான். கார்பரேட்டர் திறந்து வச்சா பொஸ்ஸுன்னு கடற்கடனே பெட்ரோலும் போயிடும், கீழே இறங்கிடும், ரிசர்வ் வந்துடும். ரிசர்வ் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், கார்பரேட்டர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் நமக்கு ஃபியூயல் மெக்கானிசம் தான். நீங்கள் அந்த மாவு பொருளை கரெக்டாக வச்சுக்கணும், அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற உணவு காய்கறிகளை நல்லா சேர்த்து போட்டிங்கன்னா அது ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்கிறதுனால உடனே ஜீரணம் ஆகாது, கடற்கடன்னு குளுக்கோஸை ஏற்றாது. நம்ம ஒன்றும் காய்கறி கூட்டு வைக்கிறதே இல்லை, கடற்கடன்னு குழச்சி அடைச்சிட்டு போயிடுறது. போனால் என்ன ஆகும், கடற்கடன்னு ஜீரணம் ஆகும், கார்போஹைட்ரேட்டு ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடியது. அப்போ குளுக்கோஸ் ரங்கனி மேலே ஏறும். நார்மலாக இல்லாட்டி கூட அது ஏறிக்கிட்டே இருக்கும். கணையம் வந்து அதிகமாக எக்ஸஸாக இன்சுலின் சுரக்கும், சுரந்து அது எப்போ வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியாது, அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், கடற்கடன்னு கீழே இறக்கும். நீங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஹைப்போகிளைசிமியா சிம்டம் வந்துடும், லோ சுகர் ஆக்கிரும். எக்ஸஸ் இன்சுலின் சுரக்கிறது எப்போ சுரக்கும், மாவு பொருளை லோட் பண்ணிங்கன்னா சுரக்கும். மாவு பொருள் லோட் பண்ணும்போது ரொம்ப குளுக்கோஸ் ஏறும், ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் அதை இறக்கணும்ல, அதுக்குனால நார்மல் மெக்கானிசம் உங்கள் பேங்க்ரியாஸ் என்ன வேணாலும் வேலை செய்யும். கடற்கடன்னு 30 யூனிட் போல் 40 யூனிட் சுரந்து விடும். இவன் இன்னும் போடுவோம் போலியே, என்னதும் இன்னும் எதுவும் வரும் போலியே அப்படின்னு போடு, கூட கொஞ்சம் சுரந்து விட்டுரும். அது கடற்கடன்னு பார்த்து வேலை பார்த்து கீழே இறக்கிறோம். நீ குறிப்பிட்ட டைமுக்கு திரும்ப சாப்பிடலைன்னா லோ சுகருக்கு என்னெல்லாம் சிம்டம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். கைகாலெலாம் பதட்டமாக இருக்கும், வேர்க்கும், ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இது பேர் ரியாக்டிவ் ஹைப்போகிளைசீமியா. இது ஹைப்போகிளைசீமியா இல்லை, ரியாக்டிவ் ஹைப்போகிளைசீமியா. இவங்கெல்லாம் ஐஜிடியில் இருக்காங்க, இவங்களுக்கு சுகர் வரும், அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. சுகர் வரும், வராட்டியுமே சுகர் பேஷண்ட்டுக்குள்ளே ரிஸ்க் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஹைப்பர் இன்சுலினிமியாக இருக்கும். இவங்க பிளட் சுகரில் பிளட்டில் இன்சுலின் எடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் இருக்கும், அதே ரிஸ்க்கு. அதனால் மாவு பொருளை குறைச்சி எப்போவுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கழித்து திரும்ப எதை வேணால் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இன்டர்வெல்லில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு மாவு பொருளை கொடுக்கணும். நீங்கள் என்ன கொஞ்சம் மத்தியானம் தானே சாப்பிடுவோம், கூட 2 இட்லி சாப்பிட்டு போங்க அப்படின்னா கடற்கடன்னு போடக்கூடாது. இடையில எது வேணாலும் சாப்பிட்டுக்குவோம், எங்கேயாவது கிடைக்கும், ஒரு பழத்தை சாப்பிட்டுக்குவோம், ஏதாவது சாப்பிட்டுக்குவேன்னு போயிட்டே இருக்கணும்.
எக்ஸஸாக லோடு கொடுத்தீங்கன்னா நம்ம குண்டாக இருக்கண்ணி கட்டாயமே கிடையாது. தின் ஃபேட் இண்டிவிஜுவல்னு இருக்குது. நம்ம வந்து ஒபிசிட்டி, இந்தியன் ஒபிசிட்டி வேறு, ஃபாரினர் மாதிரி நம்ம பெருசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கால் கையெல்லாம் லீனாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபேட் மாதம், ஃபேட்டுடைய பர்சன்டேஜும் மசில் மாசையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இவன் ஃபேட்டு தான் கையாக இருக்கும். இப்போ ஃபாரினில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, லண்டனில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்த உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உடலில் 60% மசில் இருக்கும், 40% ஃபேட் இருக்கும். நம்ம ஆளுக்கு அப்படியே மாற்றிருக்கும், நோஞ்சாமல் தான் இருக்கும். 1.5 kg 2 kg தான் இருக்கலாம். பெர்சன்டேஜ் பாருங்கள், 60% ஃபேட்டு தான் இருக்கும். அதனால் ஃபேட் செல்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. கொழுப்பு தானே, கொழுப்பு தான், கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் டேஞ்சரஸ். நம்ம இந்தியன்னாலே தின் ஃபேட்டி இண்டிவிஜுவல், தின்னாக தான் இருப்பான். இவன் வயிறு கொஞ்சம் பெருசானாலே டேஞ்சர். அதனால் நம்ம கண்டிஷன் வேறு, ஃபாரினர்ஸ் கண்டிஷன் வேறு. டயபெட்டிஸ்லையுமே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. மூச்சு முட்டெல்லாம் வராது. லோ சுகர் வந்தால் மயக்கமாயிரும்ல, அது ஆண்ட்ரோஜெனிக் அதாவது அட்ரினர்ஜிக் சிம்டம்ங்கிறது. அட்ரினலின் சுரந்தால் என்ன செய்யும்? ட்ரெமர் வரும், கை காலெலாம் நடுங்கும், எழுத முடியாது, கையெழுத்து போட முடியாது. ஹார்ட் ரேட்டு கூடும், ஒரு படப்படப்பு வரும், ஸ்வெட்டிங் வரும், வேர்வை வரும். இதெல்லாம் அட்ரினர்ஜிக் சிம்டம். இது ஒரு அலார்மிங் சிம்டம். நீ கொடுத்த உடனே ஏதாவது சாப்பிடு, நான் கீழே இறங்குறேன், நீ சாப்பிடு, அப்போ தான் மேலே ஏறினா தான் சரி வரும்னு சொல்லுது. நீங்கள் அது கண்டுக்கலை, இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஆகும், நியூரோஜெனிக் சிம்டம் வந்துடும். பிரெயினுக்கு குளுக்கோஸ் சரியாக போகலன்னாயும் அது அப்படியே டல் அடிச்சிடும். அதனால் நடமாடும்போது பேலன்ஸ் கிடைக்காது, பொத்தண்ணி விழுந்துருவாங்க. பார்த்துருப்பீங்களா, நம்ம பழைய மந்திரி ஒருத்தர் விழுந்தார் மீட்டிங்கில், அப்படி எழுந்து போகும்போது அதான் சாப்பிட லேட்டானால் குளுக்கோஸ் லோவானா அது நியூரோ ஹைப், அது அதாவது இது வந்து அட்ரினர்ஜிக் சிம்டம், அது வந்து நியூரோஜெனிக் சிம்டம். அந்த பிரெயின் வந்து குளுக்கோஸ் குறைய கிடைக்கும்போது அந்த பேலன்ஸ் கிடைக்காது, உளருவாங்க. வார்த்தை வராது, எனக்கு லோ சுகர் ஆகிட்டுன்னு நினச்சிங்களோ, அப்படிம்பாங்க. ஒன்றும் வராது, என்னடா இது ஒரு மாதிரி நல்லா தானே இருந்தார் அப்படின்னா அது லோ சுகர் ஆகிட்டு. தண்ணி போட மாட்டார். ஏன் அது மாதிரி சிலர் குழப்பமாக இருக்காங்கன்னா, நீங்கள் சுகர் பேஷண்ட்டா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்களான்னு கேட்டால், ஆமாம் கொஞ்சம் சாப்பிட லேட் ஆகிட்டுமாங்க. உடனே கூப்பிட்டு போய் ஏதாவது கொடுத்துடணும், எங்கேயாவது படுக்க வச்சிடணும், இல்லை பேலன்ஸ் கிடைக்காமல் விழுந்து கிடப்பாங்க. இதுதான் லோ சுகருக்கு. இந்த அடையாளங்கள்லாம் தெரியணும். நம்ம எல்லார் வீட்லேயும் குடும்பத்தில் லோ சுகர் பேஷண்ட் இருக்காங்க. அதனால் கண்டுபிடிச்சிக்கின்னு ஈஸியாக இருந்தால் ஒரு உணவு கொடுத்து அப்படியே படுக்க வச்சிங்கனாலே போதும். இல்லைன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியிருக்கும். லேட்டானால் சிக்கல் தான்.